வணக்கம். இன்னைக்கு நாம ராகுல் காந்திக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் அதாவது இசிஐக்கும் இடையில இப்போ வலுத்து வர்ற ஒரு மோதல் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு இருக்கோம். ஆமா. நம்ம கிட்ட இருக்கிற செய்தி குறிப்புகள் வச்சு தேர்தல் முறைகேடுன்னு வர்ற குற்றச்சாட்டுகள், அதுக்கு இசிஐயோட பதில்கள், இப்படி ரெண்டு பக்கத்தையும் பார்க்க போறோம். சரி. நோக்கம் என்னன்னா, இந்த கொஞ்சம் சிக்கலான விஷயத்தோட முக்கிய அம்சங்களை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுதான். சரி, முதல்ல விஷயத்தோட மையத்துக்கு வருவோம். ராகுல் காந்தி சொல்ற முக்கியமான குற்றச்சாட்டு வாக்கு திருட்டு. அது மட்டும் இல்ல, தன்கிட்ட அணுகுண்டு மாதிரி மறுக்க முடியாத ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு. பெரிய வார்த்தை அது. ஆமா, இது முக்கியமா 2024 மக்களவைத் தேர்தல், அப்புறம் சில மாநில தேர்தல்களை மையமா வச்சுதான் போயிட்டு இருக்கு. இப்போ ராகுல் காந்தி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சியான பாஜக கூட சேர்ந்து முறைகேடு பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஓ, நேரடி குற்றச்சாட்டு. ஆமா, குறிப்பா கிட்டத்தட்ட 1 கோடி மர்ம வாக்காளர்கள் பட்டியல்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க, சிசிடிவி காட்சிகள் அளிக்கப்பட்டிருக்கு, இப்படிலாம் சில உள்தகவல்கள் சொல்லுதுன்னு அவர் குறிப்பிடுறாரு. 1 கோடி வாக்காளர்களா? நம்புற மாதிரி இல்லையே. அதுதான் அவரோட வாதம். தங்கிட்ட இதுக்கு உறுதியான ஆதாரம் இருக்கு. ஒருவேளை வெறும் 15 தொகுதிகளோட முடிவு மட்டும் முறைகேடா மாத்தப்பட்டிருந்தா கூட அதுவே தேசிய அளவுல ஆட்சி யார் அமைக்கணுங்கிறதையே மாத்திருக்கோன்னு சொல்றாரு. அதாவது மிக குறைவான வித்தியாசத்துல கூட ஆட்சி மாறும்னு சொல்றாரு. வெளிப்படைத்தன்மை வேணும்னு கேட்டிருக்காரு. சரி. இது போக மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட 40 லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பெங்களூர்ல நடந்த ஒரு பேரணியிலையும் இதே குற்றச்சாட்டுகளை திரும்பவும் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு இல்லையா? நிச்சயமா. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் தேர்தல் நடைமுறை மேல வைக்கிற விமர்சனம் மட்டும் இல்ல. இது இந்திய தேர்தல் ஆணையம் மாதிரி ஒரு தன்னாட்சி அமைப்போட அதோட அடிப்படையான நம்பகத்தன்மையே கேள்வி கேக்குது. ஆமா, சரிதான். ராகுல் காந்தியோட பேச்சு ஏதோ பெரிய ஆதாரத்தோட ஒரு பெரிய அம்பலப்படுத்தலுக்கு தயாராகிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது. இது விஷயத்தோட தீவிரத்தை இன்னும் அதிகமாக்குது. மறுபக்கம் பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தோட எதிர்வினை ரொம்பவே கடுமையா இருக்கு. ஆமா, பார்த்தேன். அவங்க இந்த குற்றச்சாட்டுகளை அடியோடு மறுத்திருக்காங்க. இதெல்லாம் ஆதாரமற்றவை, பொறுப்பற்றவை, கண்டிக்கத்தக்கவை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா வெறும் மறுப்போட அவங்க நிக்கல. அதுதான் இங்க முக்கியம். கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானா மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் மூலமா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன கோரிக்கை? ராகுல் காந்தி அவரோட வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகளுக்கு ஆதரவா குறிப்பிட்ட பெயர்கள் இல்லனா வேற ஏதாவது ஆதாரங்களோட ஒரு பிரமாண பத்திரம், அதாவது ஸ்வாண்ட் அஃபிடவிட் தாக்கல் செய்யணும். அப்படி இல்லனா பொதுவெளியில மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓ, இது வெறும் வாய் வார்த்தை மறுப்பை தாண்டி போகுது. சட்ட ரீதியான ஒரு சவால் மாதிரி. ஆமா, சரியா சொன்னீங்க. தேர்தல் ஆணையம் வெறும் மறுப்போடு நிக்காம சட்டப்பூர்வமான ஆதாரத்தை, அதுவும் பிரமாண பத்திரம் வடிவில் கேட்கறது ஒரு முக்கியமான தந்திரோபாய நகர்வுனே சொல்லலாம். ஏன்னா ஒரு பிரமாண பத்திரங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம். அதுல சொல்ற தகவல்களுக்கு சட்ட பொறுப்பு ஏத்துக்கணும். ஆமா, இது குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டிய சுமைய, அதாவது பர்டன் ஆஃப் ப்ரூஃப், நேரடியா குற்றம் சாட்டுறவர் மேலேயே வைக்குது. புரியுது. அது மட்டும் இல்ல, ஆணையம் ஜூன் 12 அன்றே இதை பத்தி பேசுறதுக்கு ராகுல் காந்தியை கூப்பிட்டதாகவும், ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரலன்னும் உச்சநீதிமன்றம் இதே மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்கனவே தள்ளுபடி செஞ்சுட்டதாகவும் சுட்டி காட்டுறாங்க. இதையும் நாம கவனிக்கணும். சரி. மேலும் கர்நாடக அரசே கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாதிரி விஷயங்களுக்கு இதே வாக்காளர் பட்டியலை தான் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி அந்த பட்டியலோட நம்பகத்தன்மையை நிலநாட்ட முயற்சி பண்றாங்க. இதுவும் அவங்க தரப்புல ஒரு முக்கியவாதமா இருக்கு. ஓ, அப்போ அவங்க பட்டியலை டிஃபெண்ட் பண்றாங்க. ஆமா. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த ஆதாரங்களை யாரு எப்படி முன்வைக்க போறாங்கங்கிறது தான். இப்போ நிலைமை என்னன்னா, ஒரு பக்கம் ராகுல் காந்தி தேர்தல் நடைமுறைகள் மேல ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சு தங்கிட்ட மறுக்க முடியாத ஆதாரம் இருக்குன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் இந்த குற்றச்சாட்டுகளை மொத்தமா மறுத்து வெறும் வார்த்தைகளா இல்லாம சட்டப்பூர்வமான ஆதாரங்களை பிரமாண பத்திரம் மூலமா சமர்ப்பிக்க சொல்லி கேக்குது. சரி. நாங்க இங்க 2 தரப்பு வாதங்களையும் நமக்கு கிடைச்ச தகவல்களோட அடிப்படையில மட்டும்தான் உங்களுக்கு சொல்றோங்கிறத நீங்க நினைவுல வச்சுக்கணும். நாங்க எந்த பக்கமும் சாயல. ஆமா, அது ரொம்ப முக்கியம். இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம் சொல்றேன். கேளுங்க. இவ்ளோ பெரிய உயர் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மோதல்ல இப்போ உறுதியான சட்டப்பூர்வ ஆதாரம் கேட்கப்படுற இந்த நிலைமையில எந்த மாதிரி சான்றுகள் உண்மையிலேயே மறுக்க முடியாதவை அப்படின்னு ஏத்துக்கப்படும்?
நல்ல கேள்வி. இதை தாண்டி இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நம்ம அரசு அமைப்புகள் மேல பொதுமக்களுக்கு இருக்கிற நம்பிக்கைய எதிர்காலத்துல எப்படி பாதிக்கலாம்? எதுவும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா?